திருப்பாவையின் 4வது பாசுரம் ஆனது கண்ணனை மழைக்கோன் என்று வணங்கி அவனை உலக நன்மைக்காக மழை பொழியச் செய்ய வேண்டுகிற பாடலாகும். இதன் மூலமாக ஆண்டாள் தமது ஆன்மீக அர்த்தங்களையும் இயற்கை அறிவியல் சார்ந்த படிமங்களையும் ஒன்றிணைத்துள்ளார். திருப்பாவை பாசுரம் 4. ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தியேரி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து பாழியம் தோளுடை பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாசுரம் 4 விரிவான விளக்கவுரை. ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல். ஆண்டாள் ஆழி மழைக்கண்ணா என கண்ணனை மழைக்கோன் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கிறார். மழையை அருள்பவன், கடல், மேகங்கள், மின்னல் போன்ற அனைத்தையும் கையாண்டு உலகத்திற்கு மழை வழங்கும் அரசன் கண்ணனே. உன் அருளை பெற எதையும் மறைக்காமல் முழு கருணையுடன் உன் செயல்களை நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டுகிறார். ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தியேரி. மழை என்பது கடலின் நீரினை ஆவியாக மாற்றி மேலே ஏற்றி மேகமாக உருமாறி பூமிக்கு பொழியும் ஒரு இயற்கை செயல்முறை. இதனை ஆண்டாள் இயற்கை விஞ்ஞான அறிமுகமாகச் சொல்கிறார். கண்ணன் கடலுக்குள் சென்று நீரை சேகரிக்க வேண்டும். பின்னர் நீரினை பெரும் ஓசையுடன் ஆர்த்தல் என கூறப்படும் கர்ஜனையுடன் மேகமாக ஆகாயத்தில் ஏறி நிற்க வேண்டும். ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து. கண்ணனை உலகத்திற்கு ஆரம்பமாகிய கர்த்தா ஊழி முதல்வன் என குறிப்பிடுகிறார். கருத்து தோற்றத்துடன் ஒளிரும் மேகங்களின் தோற்றம் கண்ணனின் மெய் அல்லது திருமேனியுடன் ஒப்பிடப்படுகிறது. இதன் மூலமாக ஆண்டாள் கண்ணன் உலகின் எல்லாவற்றிற்கும் காரணம் என்றும் நம்மை பாதுகாப்பதற்காக அவன் இயற்கை சக்தியாக செயல்படுகின்றான் என்றும் விளக்குகிறார். பாழியம் தோளுடை பற்பநாபன் கையில். திருமாலின் வலது கரத்தில் உள்ள சக்கரத்தை ஆழி என குறிப்பிடுகிறார். இந்த சக்கரம் மழை தரும் மேகங்களை ஒளிரும் படியாக உருவகமாக்குகிறது. இது கண்ணன் தனது சக்திகளின் மூலம் உலகத்தில் சமநிலையை நிலைநிறுத்துவதற்கான உருவகமாக விளக்கப்படுகிறது. ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து. மின்னல் சக்கரத்தை போல ஒளி விட்டு பரவ வேண்டும். வலம்புரி எனும் திருப்பிசை சங்கம் போல மேகங்கள் முழக்கி அதிர்ந்து நிலை நிற்க வேண்டும். மின்னலும் இடி முழக்கமும் மழையின் முன் அறிகுறிகளாக இங்கு தெய்வீக படிமங்களாக உருமாற்றம் பெறுகின்றன. தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போல். சார்ந்தம் என்பது கண்ணனின் வில். வில்லிலிருந்து ஓடிவரும் அம்புகள் மழைத்துளிகளுடன் ஒப்பிடப்படுகிறது. மழை துளிகளின் சீரான ஓட்டத்துடன் நேரம் தாழாமல் உலகத்திற்கு பேரின்பம் தர வேண்டும். வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும். உலகில் எல்லா உயிர்களும் வாழப்பெற மழை பொழிய வேண்டுமென்று வேண்டுகிறார். உலகம் வாழ கண்ணன் தனது அருளை மழை வடிவில் வழங்க வேண்டும். மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த மழையால் கண்ணனின் அருளால் மார்கழி மாதத்தில் நீராடும் நோன்பு கடைபிடிக்கும் ஆனந்தத்தை பெற நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறுகிறார். விரிவான மெய்ப்பொருள். மழையின் அறிவியல் உண்மை. ஆண்டாள் இயற்கையின் செயல்முறையை அழகிய படிமங்களால் விளக்குகிறார். கடலிலிருந்து நீரை எடுத்து மேகமாக மாற்றி மழை வடிவில் திருப்பி தரும் செயல்முறை கண்ணனின் தெய்வீக செயலாக காட்டப்படுகிறது. மழையின் முக்கியத்துவம். மழை என்பது உலகில் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் பிரதான ஆதாரம். இது உணவுக்கு, வளர்ச்சிக்கு, வளமைக்கு மற்றும் செழிப்புக்கு அடிப்படையாகும். கண்ணன் மற்றும் இயற்கை. கண்ணன் தனது சக்திகளால் இயற்கை மெய்ப்பொருளாக செயல்படுகிறார். இங்கு கண்ணன் மழைக்கோன், மரியாதை பெற்ற தலைவர், தெய்வீக காரணம் ஆகியவைகளாக வர்ணிக்கப்படுகிறார். மனிதனின் பணி. இயற்கை சக்திகளை மதித்து அவற்றை பாதுகாத்து தெய்வீக அருளுடன் சரியான வழியில் வாழ வேண்டும் என்ற தத்துவத்தை ஆண்டாள் காட்டுகிறார். பிரார்த்தனையின் அவசியம். சுபிட்சம், வளமை மற்றும் மனித வாழ்க்கையின் சகல சுகங்களையும் பெற தெய்வம் வழியில் மனம் தூய்மையாக இருந்து பிரார்த்தனை செய்ய வேண்டியது அவசியம். இந்த பாசுரம் மனிதனின் முயற்சிக்கும் கடவுளின் அருளுக்கும் இடையிலான இணைப்பை கூறுகிறது. உலக நன்மை மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கை முறைக்கான அடிப்படை இயற்கையுடன் இணைந்த வாழ்வும் இறைபக்தியும் என்பதே ஆண்டாளின் தத்துவம். முடிவுரை. திருப்பாவையின் 4ஆம் பாசுரம் மார்கழி மாசத்தில் மழையின் அவசியத்தை எடுத்துரைக்கின்றது. ஆண்டாள் இயற்கை, அறிவியல், தெய்வீகம் ஆகியவற்றை மிக அருமையாக ஒருங்கிணைத்து மனிதர்கள் உலக நன்மைக்காக இறைவனை பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை கூறுகிறார். மழை பொழியும் எம்பெருமான் எப்போதும் உலகை வாழ வைத்திடுக.